ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 4.16 கொஷின் பாருங்கள். π/2 <= sin inverse x plus 2 cos inverse x <= 3π/2 என நிறுவுக. அதாவது அவங்களே இதுதான் ஆன்சர், இதை வச்சு எல்லாம் ப்ரூவ் பண்ண போகிறோம். சரிங்களா, நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கொஷின் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதிலேருந்து இப்போ sin inverse x plus 2 cos inverse x இதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரிங்களா, அப்போது இதை மட்டும் எடுக்கும்போது இங்கே ஒரு sin inverse x இருக்குது, இங்கே 2 cos inverse x இருக்குது. அப்போது இதை பிரித்து எழுதிக்கலாமா? sin inverse into x plus cos inverse into x plus cos inverse into x. இப்போ 2 இருந்தது, தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிட்டோம். இது ஒன்று இது ஒன்றுன்ட்டு. இப்போ 1 2 cos inverse x ஆகிடுச்சா? இப்போது sin inverse x ப்ளஸ் cos inverse x அப்படின்னும் போது இதுக்கான ஃபார்மை நமக்கு தெரியும். sin inverse x ப்ளஸ் cos inverse xன்னா π/2. பாருங்கள், sin inverse x ப்ளஸ் cos inverse xன்னும் போது π/2. சரிங்களா, ப்ளஸ் cos inverse into x. இப்போது இந்த cos inverse இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம மாற்ற முடியாது. ஆனால் இதுக்கான வீச்சு நமக்கு தெரியும். எப்படின்னா, இப்போது cos inverse xன்னும் போது வீச்சு பார்த்திங்கன்னா 0லேருந்து பைக்குள்ளே இருக்குமா? அப்போது இதை ப்ரூவ் பண்ண இதை நம்ம பிரித்து எழுதிக்கலாமா? அப்போ cos inverse x வீச்சு படி 0 <= cos inverse x <= பையன் போட்டுக்கலாமா? இது நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக இது எடுத்துருக்கோம். சரிங்களா, கொஷின் எடுத்து எழுதிக்கோங்க. அப்போது இந்த இடத்துல இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கொஷினில் π/2 வந்திருக்கா, இங்கே 0 இருக்குது. அப்போது இங்கே π/2 வரணும். ஸோ இப்போ மாற்றிக்கலாம். எப்படின்னா π/2வால் கூட்டும் போது π/2வால் கூட்டுக. கூட்டினாங்கன்னா எல்லா பக்கமும் கூட்டணும். 0 + π/2 வருமா? <= π/2 + cos inverse x <= π/2 + π வருமா? இப்போது எல்லாமே கூட்டியாச்சு. 0வோட எதை கூட்டணும் அதுதான் வரும். பெருக்குனால வகுத்து தான் நமக்கு 0 கிடைக்கும். கூட்டினா வகுத்தா அதே நம்பர் தான் வரும். <= π/2 + cos inverse x <= இப்போது பாருங்கள், π/2 + π இருக்கா, வைக்கிற 1க்கு அர்த்தம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 1 × π 1π + 2 × π 2π 2 × 1 2. இப்போ கூட்டினா 2 1 இருக்குது. 3π / 2ன்னு வருமா? அப்போ 3π/2. சரிங்களா, இப்போ இங்கே π/2 + cos inverse x இருக்கா, இங்கேயும் பாருங்கள் π/2 + cos inverse x இருக்கா. இப்போ இதுக்கு பதிலாக இங்கே பாருங்கள் sin inverse x + 2 cos inverse x இருக்குது இதுக்கு. அப்போ இதுக்கு பதில் இதை எடுத்து நம்ம எழுதிக்கலாமா? இப்போ எழுதும் போது π/2 = sin inverse into x + 2 cos inverse into xன்னு வருமா? = 3π/2. சரிங்களா.